Hi students, welcomes you all. This is standard 11 physics. In that we are discussing chapter 2 kinematics. So இதில் நம்ம இப்போ பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா relative velocity in 1 and 2 dimensional motion. ரைட்டா? ஸோ ரிலேட்டிவ் வெலாசிட்டினா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு ஆப்ஜெக்டோட வெலாசிட்டியை இன்னொரு ஆப்ஜெக்டோட வெலாசிட்டி கூட ரிலேட் பண்ணி சொல்கிறது பேர் தான் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ரிலேட்டிவ் வெலாசிட்டி. ஓகேவா? the velocity of one object with respect to another object. ஒரு ஆப்ஜெக்டோட வெலாசிட்டியை இன்னொரு ஆப்ஜெக்டோட வெலாசிட்டியை ரிலேட் பண்ணி சொல்கிறது பேர் தான் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ரிலேட்டிவ் வெலாசிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து பார்த்தோன்னா நீங்கள் ஏங்கிற காரில் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கீங்க. அந்த ஏங்கிற காரோட வெலாசிட்டி என்ன, யூனிஃபார்ம் வெலாசிட்டி என்ன அப்படின்னு பார்த்தோன்னா 5 மீட்டர் பர் செகண்ட் அப்படின்னு எடுத்துக்கலாம். நான் வந்து பார்த்தோன்னா பிங்கிற காரில் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கேன். என் காரோட யூனிஃபார்ம் வெலாசிட்டி என்ன அப்படின்னு பார்த்தோன்னா 3 மீட்டர் பர் செகண்ட் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். ரைட்டா? இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா என் கார்ல இருந்து உங்கள் காரோட வெலாசிட்டியை கால்குலேட் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ என் கார்ல இருந்து உங்கள் காரோட வெலாசிட்டியை கால்குலேட் பண்ணுறேன். ஸோ அது எப்படி கால்குலேட் பண்ணுவேன்னா உங்கள் காரோட வெலாசிட்டியிலேருந்து என் காரோட வெலாசிட்டியை சப்ட்ராக்ட் பண்ணுவேன். ஸோ அப்படி சப்ட்ராக்ட் பண்ணும் பொழுது உங்கள் கார் இப்போ வந்து எவ்வளோ ஸ்பீடில் ட்ராவல் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறத எவ்வளோ வெலாசிட்டியில் ட்ராவல் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணுவேன். இதுதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தோன்னா ரிலேட்டிவ் வெலாசிட்டி அப்படின்னு சொல்லுவோம். அதாவது நானும் ஒரு வெலாசிட்டியில் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கேன், நீங்களும் ஒரு வெலாசிட்டியில் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்படி ட்ராவல் பண்ணிட்டு இருக்கும் பொழுதே உங்கள் வெலாசிட்டியை நான் கால்குலேட் பண்ணுறேன். பார்த்தீங்களா? எதை பொறுத்து? ஏன் வெலாசிட்டியை பொறுத்து உங்கள் வெலாசிட்டி என்ன அப்படின்னு சொல்லி கால்குலேட் பண்ணுறோம். பார்த்தீங்களா? அதுதான் நம்ம என்னன்னா ரிலேட்டிவ் வெலாசிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இந்த வெலாசிட்டி ஆஃப் ஒன் ஆப்ஜெக்ட் வித் ரெஸ்பெக்ட் டு அனதர் ஆப்ஜெக்ட். ஒரு ஆப்ஜெக்டோட வெலாசிட்டியை இன்னொரு ஆப்ஜெக்டோட வெலாசிட்டியை பொறுத்து நம்ம சொல்றது பேர் தான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ரிலேட்டிவ் வெலாசிட்டி அப்படின்னு சொல்லுவோம். அதுதான் இங்கே ஸ்டேட்மெண்ட்டாகவும் கொடுத்துருக்காங்க. when two objects A and B are moving with different velocities, then the velocity of one object A with respect to another object B is called relative velocity of object A with respect to B. ஓகேவா? ஸோ உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரைட்? ஸோ திரும்ப இந்த எக்ஸாம்பிளில் வரலாம். நீங்கள் 5 மீட்டர் பர் செகண்டில் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கீங்க, நான் 3 மீட்டர் பர் செகண்டில் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கேன். ரைட்? இப்போ உங்கள் காரோட வெலாசிட்டி என்ன அப்படிங்கிறத என் கார் வெலாசிட்டியை பொறுத்து நான் சொல்ல போகிறேன். எப்படின்னா, ஏன்னா நான் தானே இங்கிருந்து உங்களை பார்க்குறேன், அப்போது உங்கள் காரோட வெலாசிட்டி என்ன அப்படின்னு சொல்லி நான் கால்குலேட் பண்ணணும். ஸோ அப்படி கால்குலேட் பண்ணணும்னா நான் என்ன பண்ணுவேன்னா உங்கள் காரோட வெலாசிட்டியை என் காரோட வெலாசிட்டி கூட சப்ட்ராக்ட் பண்ணுவேன். ஸோ அப்படி சப்ட்ராக்ட் பண்ணனா நீங்கள் 5 மீட்டர் பர் செகண்ட், நான் 3 மீட்டர் பர் செகண்ட். அப்போ என்ன ஆகும்னா சப்ட்ராக்ட் பண்ணுவோம். ஸோ 5 மைனஸ் 3. அப்போது உங்கள் காரோட வெலாசிட்டி என்னவா இருக்கும்? 2 மீட்டர் பர் செகண்ட் அப்படின்னு இருக்கும். அதாவது வந்து பார்த்தோன்னா ப்ளஸ் 2 மீட்டர் பர் செகண்ட். நீங்கள் என்னை விட முன்னாடி வேகமாக போயிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அர்த்தம் 2 மீட்டர் பர் செகண்ட்ல. அதே போல் நீங்கள் என்ன பார்க்குறீங்க, அப்போ நான் எவ்வளோ வெலாசிட்டியில் ட்ராவல் ஆகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி கால்குலேட் பண்ண போகிறீங்க. ரைட்? அதுக்கு என்ன பண்ணுவீங்கன்னா என் வெலாசிட்டி கூட இருந்து உங்கள் வெலாசிட்டியை சப்ட்ராக்ட் பண்ணுவீங்க. ரைட்டா? ஸோ என் வெலாசிட்டி வந்து என்ன? 3 மீட்டர் பர் செகண்ட். உங்கள் வெலாசிட்டி வந்து என்ன? 5 மீட்டர் பர் செகண்ட். ஸோ 3 மைனஸ் 5 அப்போனா நமக்கு என்னென்னு வரும்? மைனஸ் 2 மீட்டர் பர் செகண்ட். ஸோ அப்போது நீங்கள் உங்கள் கார்ல இருந்து என் காரை என்ன பார்த்தீங்க அப்படின்னா நான் எப்படி போயிட்டு இருப்பேன் அப்படின்னா ரிவர்ஸில் போயிட்டு இருக்க மாதிரி இருக்கும். ரைட்டா? ஏன்னா மைனஸ் 2 மீட்டர் பர் செகண்ட். ஸோ அப்போ நெகட்டிவ் டைரக்ஷன். நெகட்டிவ் டைரக்ஷன்னா உங்களுக்கு நான் ரிவர்ஸில் போயிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஃபீல் ஆகும். ரைட்டா? ஸோ இதுதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ரிலேட்டிவ் வெலாசிட்டி. ஒரு ஆப்ஜெக்டோட வெலாசிட்டியை பொறுத்து இன்னொரு ஆப்ஜெக்டோட வெலாசிட்டியை நம்ம கால்குலேட் பண்ணுறது பேர் தான் ரிலேட்டிவ் வெலாசிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ரைட்டா? ஸோ இதுக்கு வந்து பார்த்தோன்னா மொத்தம் 3 கேசஸ் கொடுத்துருக்காங்க. ரைட்? ஸோ இதில் ஃபர்ஸ்ட் கேஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா 2 ஆப்ஜெக்ட் எடுத்துட்டாங்க, ஆப்ஜெக்ட் ஏ அண்டு ஆப்ஜெக்ட் பி அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாங்க. ஸோ அது 2 ஆப்ஜெக்ட்டுமே வந்து பார்த்தோன்னா யூனிஃபார்ம் வெலாசிட்டியில் தான் ட்ராவல் ஆகுது. யூனிஃபார்ம் வெலாசிட்டினா இப்போ இந்த ஆப்ஜெக்ட் 20 கிலோமீட்டர் பர் ஹவரில் தான் ட்ராவல் பண்ணுது அப்படின்னா அதே 20 கிலோமீட்டர் பர் ஹவரில் தான் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம். அதுதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா யூனிஃபார்ம் வெலாசிட்டி அப்படின்னு சொல்லுவோம் இன் ஏ சேம் டைரக்ஷன். ஸோ இந்த 2 ஆப்ஜெக்ட்டுமே ஒரே டைரக்ஷனில் யூனிஃபார்ம் வெலாசிட்டியில் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கு. ரைட்? ஸோ இப்போ என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா இந்த ஆப்ஜெக்டோட வெலாசிட்டியை சொல்ல போகிறாங்க. எப்படின்னா இந்த ஆப்ஜெக்டோட வெலாசிட்டியை பொறுத்து. ஓகேவா? ஸோ த ரிலேட்டிவ் வெலாசிட்டி ஆஃப் ஆப்ஜெக்ட் ஏ வித் ரெஸ்பெக்ட் டு பி. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? இதில் இருந்து இதை சப்ட்ராக்ட் பண்ணுவோம். ரைட்டா? ஸோ அப்போ அதை எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா விஏபி. இங்கே வந்து வெக்டார் போட்டுக்கிட்டேன். ஏன்னா வெலாசிட்டி வந்து பார்த்தோம்னா வெக்டார் குவான்டிட்டி which is equal to VA minus VB.
ரைட். ஸோ அப்போ இதிலிருந்து இதை சப்ட்ராக்ட் பண்ணும்பொழுது இந்த கார்லேருந்து இவங்க பார்க்குறப்ப எப்படி இருக்கும்னா இவங்கள விட இவங்க முன்னாடி போயிட்டு இருக்க மாதிரி தெரியும். எவ்வளோ முன்னாடி போயிட்டு இருக்காங்கன்னா 5 km/h முன்னாடி போயிட்டு இருக்க மாதிரி. ரைட்டா. அதுவே இவங்க வந்து இப்போ இங்கே பார்க்குறாங்க, பி காரை பார்க்குறாங்க. ஓகேவா. ஸோ அப்போ பி காரோட ரிலேட்டிவ் வெலாசிட்டி பார்க்க போகிறோம். எதை பொறுத்துனா ஏ கார்லேருந்து தானே பார்க்குறோம். ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு ஏ. ஓகேவா. ஸோ அப்போ எழுதும் போது விபிஏ வெக்டார் விச் இஸ் ஈக்குவல் டு இதிலிருந்து இதை சப்ட்ராக்ட் பண்ணணும். அப்படி சப்ட்ராக்ட் பண்ணணும் நமக்கு என்ன கிடைக்கும், -5 km/h. -5னா என்ன, இது இப்படி போகும், மைனஸில் வருதுன்னா இதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் போகும். ரைட். ஸோ அப்போ இவங்க வந்து ஆப்ஜெக்ட் ஏ வந்து ஆப்ஜெக்ட் பியை பார்க்குறப்ப எப்படி இருக்கும்னா ரிவர்ஸில் போயிட்டு இருக்க மாதிரி இருக்கும். ரைட்டா. ஸோ இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா கேஸ் 1. இது ரிலேட் பண்ணி நமக்கு ஒரு எக்ஸாம்பிள் சம் இருக்கு, அது என்னன்னு சொல்லி பார்ப்போம். ஸோ எக்ஸாம்பிள் 2.26. Suppose two cars A and B moving with uniform velocity with respect to ground along parallel tracks. ஓகேவா. ஸோ ரெண்டு கார் வந்து பார்த்தோன்னா யூனிஃபார்ம் வெலாசிட்டியில் தான் ட்ராவல் ஆகுதான். ஓகேவா. எதை பொறுத்து அப்படின்னு பார்த்தோன்னா கிரவுண்டை பொறுத்து ட்ராவல் ஆகுது along the parallel tracks and in the same direction. ஓகேவா. ஸோ these two cars are moving in uniform velocity in the same direction. Let the velocities of A and B. ஓகேவா. ஸோ A and B யோட வெலாசிட்டி கொடுத்துட்டாங்க. ஓகேவா. the object A velocity is 35 km/h due to east. ஓகேவா. ஸோ என்ன டைரக்ஷனில் போகுதுன்னா ஈஸ்ட் டைரக்ஷனில். அண்ட் 40 km/h. பி ஆப்ஜெக்ட் பி வந்து எவ்வளோ வெலாசிட்டியில் போகுதுன்னா 40 km/h. என்ன டைரக்ஷனில் போகுதுன்னா ஈஸ்ட் டைரக்ஷனில் தான் போகுது. ஏன்னா அவங்க ஏற்கனவே சொல்லிட்டாங்க both are traveling in the same direction அப்படின்னு சொல்லிட்டு. So what is the relative velocity of car B with respect to A அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா. ஸோ ஏங்கிற கார்லேருந்து பிங்கிற காரை பார்த்தோன்னா அதுக்கு உண்டான வெலாசிட்டி என்ன அப்படின்னு சொல்லி ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே. ஸோ நான் இப்போ வந்து என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா கார் பி அதோட வெலாசிட்டி வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 40 km/h. கார் ஏவோட வெலாசிட்டி வந்து 35 km/h கொடுத்துருந்தாங்க. ரைட். ஸோ நம்மள என்ன கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா ரிலேட்டிவ் வெலாசிட்டி ஆஃப் கார் பி வித் ரெஸ்பெக்ட் டு ஏ. கார் பியோட வெலாசிட்டி கேட்டிருக்காங்க, எதை பொறுத்துனா ஏங்கிற காரை பொறுத்து. ரைட். அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இதிலிருந்து இதை சப்ட்ராக்ட் பண்ணணும். ரைட். ஸோ அப்போ நம்ம என்ன எழுதணும்னா விபிஏ விச் இஸ் ஈக்குவல் டு விபி மைனஸ் விஏ. ஸோ 40 மைனஸ் 35. அப்போ நமக்கு என்ன இருக்குன்னா 5 km/h பிளஸ் 5 km/h. ஸோ அப்போது இதிலிருந்து இந்த காரை பார்க்குறப்ப நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா இவங்கள அதாவது ஏ காரை விட பி கார் வந்து முன்னாடி ட்ராவல் ஆகிட்டு இருக்க மாதிரி இருக்கும். அதாவது ஈஸ்ட் டைரக்ஷனில் போயிட்டு இருக்க மாதிரி இருக்கும். ரைட். ஸோ அப்போ நம்ம கண்டிஷன் எப்படி எழுதலாம் அப்படின்னா டு எ பேசஞ்சர் இன் த கார் ஏ த கார் பி வில் அப்பியர் மூவிங் ஈஸ்ட் வித் வெலாசிட்டி 5 km/h. ஓகேவா. ஸோ கார் ஏல இருந்து கார் பியை பார்க்குறப்போ கார் பி வந்து பார்த்தோன்னா 5 km/h ஈஸ்ட் டைரக்ஷனை நோக்கி போயிட்டு இருக்க மாதிரி இருக்கும். ரைட்டா. ஸோ இதுதான் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா கேஸ் 1ஓட எக்ஸாம்பிள். அதே போல் நம்ம அடுத்து கேஸ் 2 என்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ கேஸ் 2. ஸோ இந்த கேஸ் 2ல் நம்ம வந்து என்ன எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தோன்னா யூனிஃபார்ம் வெலாசிட்டி அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். ரெண்டு ஆப்ஜெக்டோடது யூனிஃபார்ம் வெலாசிட்டி அப்படின்னு எடுத்துக்கலாம். பட் டிஃப்ரெண்ட் டைரக்ஷனில் ட்ராவல் ஆகுது அப்படின்னு சொல்லி கன்சிடர் பண்ணிப்போம். ஓகே. ஸோ ரெண்டு ஆப்ஜெக்ட் எடுத்துக்கலாம். ஆப்ஜெக்ட் ஏ, சேம் திங் ஆப்ஜெக்ட் பி. ரைட்டா. ஸோ ரெண்டுமே யூனிஃபார்ம் வெலாசிட்டியில் தான் ட்ராவல் ஆகுது. பட் என்ன டைரக்ஷனில் அப்படின்னு பார்த்தோன்னா ஆப்ஜெக்ட் ஏ இந்த டைரக்ஷனில் போகுது அப்படின்னா அதாவது ஆப்ஜெக்ட் ஏ வந்து ஈஸ்ட் டைரக்ஷனில் போகுது அப்படின்னு பார்த்தோன்னா ஆப்ஜெக்ட் பி வந்து பார்த்தோன்னா வெஸ்ட் டைரக்ஷனில் போகுது அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். ரைட்டா. ஸோ அதுவும் இல்லாமல் இந்த ரெண்டு ஆப்ஜெக்ட்டும் வந்து பார்த்தோன்னா ஒரே ரோடில் தான், அதை வந்து பேரலல் ரோடில் தான் ட்ராவல் ஆகுது அப்படின்னு சொல்லி அசியூம் பண்ணிக்கோங்க. இப்போது ஆப்ஜெக்ட் ஏவோட ரிலேட்டிவ் வெலாசிட்டி என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஓகேவா. த ரிலேட்டிவ் வெலாசிட்டி ஆஃப் ஆப்ஜெக்ட் ஏ வித் ரெஸ்பெக்ட் டு பி. ரைட்டா. ஸோ பியில் இருந்து ஏவை பார்க்குறேன். நார்மலாக நம்ம எப்படி எழுதுவோம் அப்படின்னு பார்த்தோன்னா விஏபி அப்படின்னு சொல்லி எழுதுவோம்.
ரைட்டா. ஸோ VA மைனஸ் VB ரெண்டுமே வந்து பார்த்தோன்னா சேம் டைரக்ஷனில் ட்ராவல் ஆச்சுன்னா, பட் நம்ம இங்கே பார்த்துட்டு இருக்கிறது டிஃப்ரெண்ட் டைரக்ஷனில் ட்ராவல் ஆகுது. ரைட்டா. ஸோ அப்போ இது எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தோன்னா ரிலேட்டிவ் வெலாசிட்டி. ஸோ இங்கே VAB இங்கே எழுதிக்கலாம். VAB which is equal to VA வெக்டார் மைனஸ் ரிலேட்டிவ் வெலாசிட்டியில் கண்டிஷனில் நம்ம மைனஸ் போடுறது மைனஸ் போட்டாச்சு. பிராக்கெட் ஆஃப் இது வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்போசிட் டைரக்ஷனில் போகுது அப்படிங்கிறதுனால மைனஸ் VB வெக்டார் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். ரைட்டா. ஸோ VA வெக்டார் மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ் VB வெக்டார் அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ரைட்டா. ஸோ இதுதான் ஆப்ஜெக்ட் ஏவோட ரிலேட்டிவ் வெலாசிட்டியாக இருக்கும். ரைட். இங்கிருந்து இதை பார்க்கும் பொழுது அதே போல் இந்த கார்ல இருந்து ஆப்ஜெக்ட் பியை பார்க்கும்போது என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். The relative velocity of object B with respect to A. அப்போ எப்படி எழுதலாம்னா VBA which is equal to, இப்போ இந்த கார்ல இருந்து தானே இந்த காரை பார்க்குறாங்க. ஸோ அப்போ VB ஓகே. ஆல்ரெடி இது வந்து பார்த்தோன்னா நெகட்டிவ், இதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் போகுது அப்படிங்கிறதுனால மைனஸ் போட்டுக்கலாம். நம்ம ஆல்ரெடி ரிலேட்டிவ் வெலாசிட்டிக்கு போடுற மைனஸ், இது வந்து VA இப்படி எழுதிக்கலாம். ரைட்டா. ஸோ இப்போ இதில் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா மைனஸை வெளியே காமனாக எடுத்துட்டோம் அப்படின்னா VB வெக்டார் பிளஸ் VA வெக்டார் அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ரைட்டா. ஸோ யூனிஃபார்ம் வெலாசிட்டி இன் டிஃப்ரெண்ட் டைரக்ஷனில் ட்ராவல் ஆகுது அப்படின்னா நம்ம இந்த மாதிரி கண்டிஷனை எடுத்துக்கணும். ரைட்டா. இது வந்து பார்த்தோன்னா கேஸ் 2. அதே போல் நம்ம அடுத்து கேஸ் 3 என்னன்னு சொல்லி பார்ப்போம். ரைட். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் ரெண்டு கண்டிஷன் என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன பார்த்தோம், ரெண்டு ஆப்ஜெக்ட்டும் வந்து சேம் டைரக்ஷனில் யூனிஃபார்ம் வெலாசிட்டியில் ட்ராவல் ஆகுதுன்னு பார்த்தோம். செகண்ட் கண்டிஷன் என்ன பார்த்தோம் அப்படின்னா யூனிஃபார்ம் வெலாசிட்டியில் டிஃப்ரெண்ட் டைரக்ஷனில் ட்ராவல் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ரைட்டா. ஸோ ஆனால் அது ரெண்டுமே எப்படி இருந்துச்சுன்னா பேரலாக இருந்துச்சு. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ இது வந்து ஆப்ஜெக்ட் ஏ வந்து பார்த்தோம்னா இந்த டைரக்ஷனில் ட்ராவல் ஆகுது. இது வந்து VA அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம் இதோட வெலாசிட்டியை. ஆப்ஜெக்ட் பி வந்து பார்த்தோம்னா இப்படி ட்ராவல் ஆகுது. ரைட்டா. ஸோ இது வந்து நம்ம என்னென்னு எடுத்துக்கலாம்னா VB அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். ரைட்டா. ஸோ இந்த ரெண்டு டைரக்ஷனுமே எது எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு ஆங்கிள் ஃபார்ம் பண்ணுது. அது வந்து என்னென்னு எடுத்துக்கலாம்னா தீட்டா அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். ரைட். ஸோ இப்போ இதுக்கு வந்து நான் ரிலேட்டிவ் வெலாசிட்டி ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ ரிலேட்டிவ் வெலாசிட்டி ஆஃப் ஆப்ஜெக்ட் A with respect to B. அப்போ நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தோம்னா VAB which is equal to VA minus VB அப்படின்னு சொல்லி எழுதலாம். பட் இந்த ரெண்டு ஆப்ஜெக்டோட வெலாசிட்டியும் ஒரு ஆங்கிளை ஃபார்ம் பண்ணுது. ரைட்டா. ஸோ அப்போது நமக்கு வந்து பார்த்தோம்னா இதுக்கு உண்டான ரிசல்டன்ட் இங்கே தான் கிடைக்கும். ரைட்டா. அதான் வந்து மேக்னிடியூட் நம்ம இங்கே தான் எடுக்கணும். இது வந்து நம்ம பார்த்தோம்னா ஏற்கனவே இந்த லெசன் ஆரம்பிக்கும் போது வெக்டார்லேயே பார்த்துருப்போம். ஸோ இது எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. ரைட். அப்போது மேக்னிடியூட் அதான் வந்து வெலாசிட்டி ரிலேட்டிவ் வெலாசிட்டி ஆஃப் ஆப்ஜெக்ட் A with respect to B இதோட மேக்னிடியூட் என்ன வரும் அப்படின்னு பார்த்தோம்னா VAB which is equal to square root of VA square plus velocity B square minus 2 times of VA into VB cos theta அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ரைட். இது மேக்னிடியூட். ஸோ அதுக்கு என்ன டைரக்ஷன் அப்படின்னு பார்த்தோம்னா இதுக்கு என்ன டைரக்ஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா tan beta which is equal to velocity of B, velocity of object B into sin theta divided by VA minus VB cos theta அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ரைட்டா. ஸோ ரெண்டு ஆப்ஜெக்ட் மூவ் ஆகும்போது அதுக்கு உண்டான ஆங்கிள் தீட்டா அப்படின்னு சொல்லி வந்ததுன்னா அதுக்கு ரிலேட்டிவ் வெலாசிட்டி ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு உண்டான கண்டிஷன் இதுதான். ரைட்டா. ஸோ இந்த கண்டிஷன் நம்ம எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம வெக்டாரில் ஏற்கனவே பார்த்துருப்போம். இதில் வந்து பார்த்தோம்னா நம்ம ஒரு 3 கண்டிஷன்ஸ் இருக்குது. ஓகேவா. ஸோ அதில் ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தீட்டா வந்து 0 டிகிரி அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம்.
ஆங்கிள் வந்து நம்ம என்னென்னு எடுத்துக்கலாம் 0 டிகிரி அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம் 0 டிகிரி அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டு அதான் வந்து VA அதாவது வந்து ஆப்ஜெக்ட் ஏவோட வெலாசிட்டியும் ஆப்ஜெக்ட் பியோட வெலாசிட்டியும் ரெண்டுமே வந்து எப்படி இருக்குன்னா ஒரே லைன்லேயே இருக்கும் அப்போ தான் நமக்கு வந்து ஆங்கிள் வந்து என்னென்னு இருக்குன்னா 0 டிகிரி அப்படின்னு சொல்லி இருக்கும் ஓகேவா ஸோ ரெண்டுமே ஒரே இதில் ஒரே டைரக்ஷனில் ஒரே வெலாசிட்டியில் இருக்கும் அப்போ தான் நமக்கு வந்து ஆங்கிள் வந்து எப்படி இருக்குன்னா 0 அப்படின்னு சொல்லி இருக்கும் ஸோ அப்போ அதுக்கு உண்டான மேக்னிடியூட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா மேக்னிடியூட் ஃபஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் அப்போது ரிலேட்டிவ் வெலாசிட்டி ஆஃப் A with respect to B ஸோ அப்போ எப்படி எழுதலாம்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் VA ஸ்கொயர் plus VB square minus 2 times of VA VB into cos 0 அப்படின்னு வரும் cos 0 ஓட வேல்யூ வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 1 ஸோ அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் VA ஸ்கொயர் மைனஸ் plus VB ஸ்கொயர் மைனஸ் 2VA VB அப்படின்னு சொல்லி வரும் இது அப்படியே கண்டினியூவாக வந்துட்டே இருக்கும் which is equal to ஏன்னா cos 0 ஓட வேல்யூ 1 ஸோ 1 into any number the same இது பார்த்தோன்னா நமக்கு எப்படி இருக்குன்னா A ஸ்கொயர் plus B ஸ்கொயர் மைனஸ் 2AB அப்படிங்கிற கண்டிஷனில் இருக்கா ஸோ அப்போ இது எப்படி எழுதலாம்னா VA மைனஸ் VB the whole square அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம் ஸோ velocity of relative velocity of object A with respect to B so square and root cancel which is equal to VA minus VB so velocity of object A with respect to B ரைட்டா அதான் வந்து ஆங்கிள் 0ன்னு இருந்துச்சுன்னா ஓகேவா ஸோ ஆங்கிள் 0ன்னு இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா ரெண்டுமே ஒரே லைனில் தான் இருக்கும் ரைட் ஸோ அப்போ அதுக்கு உண்டான ரிலேட்டிவ் வெலாசிட்டி வந்து இப்படி இருக்கும் ஓகேவா ஸோ அப்போ அதே போல் நம்ம அடுத்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தோன்னா டைரக்ஷனும் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் ஸோ டைரக்ஷன் வந்து என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா tan பீட்டா which is equal to VB இதில் வந்து ஆங்கிள் வந்து sin 0ன்னு எடுப்போம் டிவைடட் பை VA minus VB cos 0 அப்படின்னு சொல்லி வரும் sin 0 வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா 0ன்னு ஆயிடும் ஸோ 0 into any number 0 ஸோ 0 divided by any number ஓகே 0 divided by any number நம்ம என்னன்னு எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா 0 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம் அப்போ tan beta is equal to 0 அப்போ beta is equal to tan inverse of 0 tanல 0 எங்க வரும் அப்படின்னு பார்த்தோம்னா 0ல தான் வரும் ஸோ பீட்டா ஈக்குவல் டு 0 டிகிரி ஸோ அதுதான் நம்ம ஆங்கிள் வந்து என்னென்னு எடுத்திருக்கோம்னா 0 டிகிரி அப்படின்னு சொல்லி எடுத்திருந்தோம் ரைட்டா ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் கண்டிஷன் அதாவது வந்து ஆங்கிள் வந்து 0 அப்படின்னு சொல்லி எடுக்கிறப்போ ரைட்டா அதே போல் ஆங்கிள் வந்து அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன்னா 180 டிகிரி அப்படின்னு சொல்லி எடுக்க போகிறேன் ஓகே ஸோ தீட்டா இஸ் ஈக்குவல் டு செகண்ட் கண்டிஷன் வந்து என்ன எடுக்க போகிறேன் அப்படின்னு பார்த்தோன்னா 180 டிகிரி அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம் ரைட்டா ஸோ 180 டிகிரி அப்படின்னு பார்த்தோன்னா ஆப்ஜெக்ட் ஏ வெலாசிட்டி வந்து இப்படி போகும் ஸோ இது வந்து ஆங்கிள் தீட்டா அப்படின்னு சொல்லி தானே எடுத்தோம் ஸோ 180 டிகிரினா ஆப்ஜெக்ட் பியோட வெலாசிட்டி நேராக வந்துடும் ரைட்டா ஸோ இப்படி வந்துடும் ஸோ இது வந்து ஆப்ஜெக்ட் ஏவோட வெலாசிட்டி ஆப்ஜெக்ட் பியோட வெலாசிட்டி வந்து இந்த பக்கம் வந்துடும் ரைட்டா ஸோ இது வந்து நம்ம என்னென்னு எடுத்துக்கலாம்னா 180 டிகிரி ரைட் ஸோ இது போகிறதுக்கு இது வந்து ஆப்போசிட் டைரக்ஷனில் தானே இருக்குது ஸோ அப்போ இதுக்கு வந்து இது வந்து எப்படி இருக்கும்னா மைனஸில் இருக்கும் ஏன்னா நம்ம இது ஏற்கனவே பார்த்துருப்போம் ஆன்டி பேரலல் வெக்டார்ஸில் ஒரு வெக்டார் இப்படி போய் இன்னொரு வெக்டார் இப்படி வந்ததுன்னா இது ஏ வெக்டார்னு எடுத்தோம்னா இது வந்து நம்ம என்னென்னு எடுப்போம்னா மைனஸ் ஏ வெக்டார் அப்படின்னு சொல்லி எடுப்போம் ரைட்டா ஸோ அதே கண்டிஷனை தான் நம்ம இங்கேயும் ஃபாலோ பண்ண போகிறோம் பட் நம்ம அந்த மேக்னிடியூட் கண்டிஷன் யூஸ் பண்ண பார்த்தீங்களா அதையே யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ ரிலேட்டிவ் வெலாசிட்டி ஆஃப் ஆப்ஜெக்ட் ஏ வித் ரெஸ்பெக்ட் டு பி விச் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் VA ஸ்கொயர் plus VB square minus 2 VA VB cos 180 degree right so which is equal to square root of VA square plus VB square minus 2 times of cos 180 ஓட வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கணும் ஸோ cos 180 ஓட வேல்யூ என்ன வரும் அப்படின்னு பார்த்தோம்னா -1 அப்படின்னு சொல்லி வரும் ஸோ இது வந்து நீங்கள் மேத்தமெட்டிக்ஸில் படிப்பீங்க so which is equal to square root of VA square plus VB square plus 2 times of VA VB அப்படின்னு வரும் இதை பார்த்தீங்கன்னா நல்லா அப்சர்வ் பண்ணி பார்த்தீங்கன்னா A plus B whole squareல இருக்கும் ஸோ VA plus VB the whole square அப்படின்னு சொல்லி வரும் ஓகேவா ஸோ இது வந்து ரிலேட்டிவ் வெலாசிட்டி ஆஃப் ஆப்ஜெக்ட் A with respect to B ஸோ இதில் ஸ்கொயர் அண்ட் ரூட் கட் ஆகிடும் வித் வெக்டார் வரும் வெலாசிட்டி எல்லாத்துக்குமே
வெலாசிட்டி எல்லாத்துக்குமே வெக்டார் வரும். ஸோ அது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போட்டுக்கோங்க. ரைட். ஸோ அப்போ என்ன வரும்னா VA வெக்டார் ப்ளஸ் VB வெக்டார் அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ரைட்டா? ஸோ அட் ஆங்கிள் 180 டிகிரி. ஓகேவா? 180 டிகிரியில் ஆப்ஜெக்ட் ஏவோட வெலாசிட்டி வித் ரெஸ்பெக்ட் டு பியை பொறுத்து சொன்னோம்னா VA வெக்டார் ப்ளஸ் VB வெக்டார் அப்படின்னு சொல்லி வரும். சிமிலர்லி அப்போது VB ஆப்ஜெக்ட் பியோட வெலாசிட்டியை ஏவை பொறுத்து சொன்னோம் அப்படின்னா எப்படி எழுதலாம்னா VB வெக்டார் ப்ளஸ் VA வெக்டார் அப்படின்னு சொல்லி எழுதலாம். ரைட்டா? ஸோ இது 180 டிகிரியில். அதே போல் தேர்ட் கண்டிஷன் நம்ம என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தோன்னா θ = 90 டிகிரி அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். ரைட்டா? அதான் வந்து பார்த்தோன்னா ரெண்டு ஆப்ஜெக்டும் வந்து பார்த்தோன்னா 90 டிகிரியில் இருக்குது அப்படின்னு சொல்லி கன்சிடர் பண்ணிக்கலாம். இது வந்து VA வெக்டார், இது வந்து VB வெக்டார் அப்படின்னு சொல்லி எடுத்துப்போம். ரைட்டா? ஸோ எவ்வளோ ஆங்கிளில் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா 90 டிகிரியில். அப்போ நம்ம இந்த இடத்துல வந்து நம்ம என்னென்னு போடுவோம்? ஆங்கிளுக்கு 90 டிகிரி அப்படின்னு சொல்லி போடுவோம். ஸோ VA வெக்டார் AB வெக்டார் which is equal to square root of VA square plus VB square minus 2 VA VB cos 90. ஓகேவா? ஸோ cos 90யோட வேல்யூ நமக்கு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா 0. ஸோ அப்போ இந்த என்டையர் டேர்ம் 0ன்னு ஆகிடும். ஸோ அப்போ நமக்கு என்ன இருக்குன்னா VA ஸ்கொயர் ப்ளஸ் VB ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி இருக்கும். ரைட்டா? ஸோ ரிலேட்டிவ் வெலாசிட்டி ஆஃப் ஆப்ஜெக்ட் A வித் ரெஸ்பெக்ட் டு பினா ஸ்கொயர் ரூட் ஆஃப் VA ஸ்கொயர் ப்ளஸ் VB ஸ்கொயர் அட் ஆங்கிள் ஆஃப் 90 டிகிரி. அதே போல் சிமிலர்லி அப்படின்னு போட்டோன்னா ரிலேட்டிவ் வெலாசிட்டி ஆஃப் ஆப்ஜெக்ட் B வித் ரெஸ்பெக்ட் டு A அப்படின்னு சொல்லணும்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் VB ஸ்கொயர் ப்ளஸ் VA ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி கூட எடுத்துக்கலாம். ரைட்டா? ஸோ இது மொத்தம் 3 கண்டிஷன். ஒரு கண்டிஷன் வந்து பார்த்தோன்னா ஆங்கிள் 0 டிகிரியில் எடுத்தோம். 0 டிகிரினா ரெண்டு ஆப்ஜெக்ட்டுமே ஒரே லைனில் தான் இருக்கும், சேம் லைனில் தான் இருக்கும், வித் சேம் வெலாசிட்டியில் தான் இருக்கும். ரைட்டா? அதே போல் 180 டிகிரியில் எடுத்தோம் அப்படின்னு பார்த்தோன்னா ரெண்டுமே ஒரே லைனில் தான் இருக்கும், பட் இன் ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்கும். அதுவே 90 டிகிரியில் எடுத்தோன்னா இது போல் இருக்கும். ரைட்டா? ஸோ அதுக்குண்டான மேக்னிடியூட், அதாவது அதுக்குண்டான ரிலேட்டிவ் வெலாசிட்டி எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் நம்ம இப்போ இங்கே பார்த்தோம். ரைட்டா? ஸோ இதுதான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ரிலேட்டிவ் வெலாசிட்டி இன் 1 and 2 dimensional motion. ரைட்டா? தேங்க்யூ.